சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ ரேட் இம் வெரி ஹை. அது கூட சில ரசிகர்கள் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, உங்க அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னாங்க. நான் நேத்தியே சொன்னேன், இந்த மாதிரி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து டீமில் இடம் போயிடும் இந்த மாதிரி விளையாடினாக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் இன்றைக்கி வந்து கொஞ்சம் இனிஷியலாக பார்த்து விளையாடி அதுக்கப்புறமா நல்லா பிக்கப் பண்ணி 45 balls 100. நல்ல விக்கெட் லூஸ் பண்ணலை, நிறையா விக்கெட் கையில் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் ரிங்கு சிங் இஸ் ஐடியல் பர்சன். அதுக்கேற்ற மாதிரி அவர் போய் ரெண்டாவது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி இஸ் அ வெரி குட் பிளேயர், நோ டவுட் அபவுட் இட். இது வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இவரை வந்து ரீட் பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவருக்கு வந்து லெக் பிரேக் கிடையாது. he bowls only googly, so it's easy to predict. predictable bowler ஆயிடுவார் இவர். ஏன்னாக்க கூகுளி தான் போடுறாரு, வேற எதுவும் போடுறது இல்லை. ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே செகண்ட் T20 நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல தோத்திருந்தாலும் ரெண்டாவது மேட்ச் வந்து வின் பண்ணி இப்போ சீரிஸை டைப் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. யாரோட பேச போறோம் அப்படின்னா ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் விபி கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். ஆர் யூ ஹாப்பி? எஸ் எஸ் அப்கோர்ஸ், கண்டிப்பா. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் விக்டரி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிடலாமா சார்? இந்த விக்டரி எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? சார் இதுதான் சார் ரெகுலர் விக்டரி. திஸ் இஸ் த ரெகுலர் பர்ஃபார்மன்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஓகே, நேற்று விளையாடுனது கேவலமான பர்ஃபார்மன்ஸ். இந்தியா அவ்வளோ மட்டமாக ஆடினாங்க. அது வந்து ஒரு தலைகணத்தினால அப்படி விளையாடினாங்களா, இல்லைனாக்க துரு பிடிச்சி போய் எப்படி விளையாடினாங்களான்னு தெரியல. ஏன்னா ரஸ்டட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப நாள் விளையாடாம அதனால இந்த மாதிரி விளையாடாங்க தெரியல. மொத்தத்தில் வந்து இதுதான் ரியல் பர்ஃபார்மன்ஸ், இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. ஓகே சார். அண்ட் பர்டிகுலரா ஒரு பிளேயரை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அபிஷேக் சர்மா செஞ்சுரி, 45 balls செஞ்சுரி. எப்படி சார் பாக்குறீங்க? இட்ஸ் திஸ் ஸ்டார்ட் ஆஃப் a new era அப்படிங்கறது எடுத்துக்கலாமா? அது நான் எதிர்பார்த்தது தான் சார். இன்ஃபேக்ட் நான் ஐ ரேட் அபிஷேக் சர்மா வெரி ஹை. ஓகே, ஏன்னா வந்து கன்சிஸ்டண்டா அவர் வந்து இன்னும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஐபிஎல் இருந்தார். ஓகே, அதனால வந்து அவர் வந்து நிஜமாவே பெரிய பிளேயர் தான் சொல்லணும். பட் நேற்று வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு இனிஷியலாகவே இந்த 3 ball அவருக்கு வந்து ரன் வரணும், 4வது பால் சுற்ற ஆரம்பிச்சிட்டார். ஸோ அது மாதிரி நான் நேத்தியே சொன்னேன், இந்த மாதிரி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து டீமில் இடம் போயிடும் இந்த மாதிரி விளையாடினாக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இனிஷியலாக பார்த்து விளையாடி அதுக்கப்புறமா நல்லா பிக்கப் பண்ணி 45 balls 100. இட்ஸ் ரியலி பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் நான் வந்து ஐ ரேட் இம் வெரி ஹை. அது கூட சில ரசிகர்கள் கிண்டல் பண்ணியிருந்தாங்க, உங்க அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து எப்பவுமே நான் வந்து யாருக்குமே நான் ஃபேன் கிடையாது. ஏன்னா அந்த லெவலில் நான் தாண்டி இருக்கேன். எனக்கு வந்து கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் பர்சனல் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, எஸ், ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு பர்டிகுலர் பிளேயர் யாருன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். 77 runs, ஒரு ஸ்லோவான ஸ்டார்ட்டா இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு பயங்கரமா ஆக்சலரேட் பண்ணி கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அவரோட இன்னிங்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? அண்ட் ஆஸ் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா அவர் எப்படி விளையாடுறாரு இப்போ? இல்லை, இஸ் எ குட் சைன். நல்ல இந்த மாதிரி தான் விளையாடணும் ஆக்சுவலாக. ஏன்னாக்க ஒன் டவுன்ல வந்து இப்படி விளையாடுறதா பெட்டர். பட் நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து வர்சடைல் கிரிக்கெட் விளையாடணும். அவர் வந்து சில இடத்துல தான் ஸ்ட்ரோக் இருக்கு அவருக்கு. இஸ் நாட் 360 degrees லைக் சூரியகுமார் ஆர் அபிஷேக் சர்மா அந்த மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்டட் கேம் இருக்கு அவருக்கு, அது கொஞ்சம் ஃப்ரீயா விளையாடணும். எஸ்பெஷலி T20ல. அதர் ஃபார்மேட்ல இட்ஸ் ஓகே, நல்லா கரெக்டா இந்த மாதிரி விளையாடுறது கரெக்டா இருக்கும். பட் T20ல ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா ஆகட்டும் ஆர் நம்ம ஜெய்ஸ்வால் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க ருத்துராஜுக்கு மேல. ஸோ அதனால அவங்க வந்து இவரை பீட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சுப்மன் கில் ஆஸ் அ கேப்டன் அவர் வேற ஓப்பனிங் போகணும்னு பாக்குறாரு. ஸோ ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கு. ஸோ அதனால வந்து இவர் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணாதான் இவரால் அந்த இவங்களை பீட் பண்ணிட்டு உள்ள நுழையும். ஓகே சார். அண்ட் இன்னொரு பிளேயர் ரிங்கு சிங் 14th ஓவர்ல விக்கெட் விழுது அப்படின்னும் சாய் சுதர்ஷன், ரியான் பராக் அவங்க எல்லாரையும் தாண்டி 2 down பேட்ஸ்மேனா ரிங்கு சிங் வந்தாரு. 22 balls 48 runs. ஸோ இந்த மூவ் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, அது எதிர்பார்த்தது தான். எனக்கு நல்ல விக்கெட் லூஸ் பண்ணல, நிறைய விக்கெட் கையில இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் ரிங்கு சிங் இஸ் ஐடியல் பர்சன். அதுக்கேற்ற மாதிரி அவர் போய் நல்லா விளையாடினாரு.
ரெண்டாவது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி இஸ் வெரி குட் பிளேயர், நோ டவுட் எஸ். அபவுட் இட். அதனால அவர் வந்து கிடைத்த சான்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி 48 அடிச்சிருக்காரு. ஸோ அவர் இது வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் மேட்சஸ்லாம் அவர் வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துருவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இங்க நம்ம ரிங்கு சிங்கா இருக்கட்டும், இல்ல ருத்ராஜா இருக்கட்டும், ஆர் அபிஷேக் சர்மா இருக்கட்டும், இங்க 3 பிளேயர்ஸ் இவ்வளவு நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது கேப்டன் 2 ரன்ல அவுட் ஆயிருக்கிறாரு. கேப்டன் சுப்மன் கில். இல்லை, அது பரவாயில்ல. அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். அது வந்து யூ cannot blame. ஏன்னா பிகாஸ் T20 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போகும்போது அப்படி தான் ஆகும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அவர் பெரிய பிளேயர். ஓகே, டெஃபினட்டாக நான் அடுத்த மேட்ச் நல்ல விழுந்துருவார். ஓகே. அண்ட் சுப்மன் கில்லோட கேம்ல எங்க சார் மிஸ்டேக் இருக்குது பாத்தீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஎல் மேட்சஸ் கூட நம்ம பாத்துக்கலாம். அண்ட் இந்த மேட்ச், இப்போ இந்த மேட்ச், சோ இந்த இதுல அவரோட என்ன பெரிய டிஃபெக்டா இருக்கு சார்? இல்ல, இந்த இது வந்து நம்ம குயிக்கா அது கன்க்ளூஷன் பார்த்து கஷ்டம். நான் ஐபிஎல் அவர் வாட்ச் பண்ணிருக்கேன் 2-3 வருஷமா. அவர் என்னன்னா அந்த ஷார்ட் ஆர்ம் புல்லுன்னு ஒன்று அடிப்பார். அதாவது பால் வந்து ஃபுல்லா ஷார்ட் ஆகாம குட் லெங்க்ல இருக்கும்போது அதை என்ன பண்ணுவாரு, புல் அடிப்பார். அது வந்து சச் எ ரிஸ்கி ஷாட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த பால் வந்து ஷார்ட் பால் இல்லைனாக்கா அதை புல் அடிக்கக்கூடாது. ஓகே, அது டேஞ்சரஸா போயிடும். அந்த மாதிரி அந்த ரிஸ்க் ஒன்று இருக்கு. ஸோ அது மட்டும் அவர் பார்த்து விடணும். மற்றபடி இஸ் அ குட் பிளேயர், இஸ் அ டெஸ்ட் மேட்ச் பிளேயர் அவர். ஓகே சார். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பவுலிங்க்கு வந்துடலாம். பவுலிங்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ரியான் பராக் ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. மற்ற பவுலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரியான் பராகோட ஒரு ஓவர் பார்த்தலாம். ஒரு ஓவருக்கு 5 ரன் கொடுத்திருந்தாரு. மேபி லைக் இப்போ ஒரு ஆல்ரவுண்டரா தான் இந்தியா பாக்குறா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா நம்ம? போதாது அவர் போலிங். இன்னைக்கு ஏதோ போட்டிருக்காங்க பிகாஸ் தே ஆர் ஒன் போலர் ஷார்ட். ஏன்னா கலீல் அஹமத் ட்ராப் பண்ணிருக்காங்க. அது போல சாய் சுதர்ஷன் உள்ள வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு சாய் சுதர்ஷன் நல்லா தெரியும். அதனால சாய் சுதர்ஷன் நல்ல லெக் ஸ்பின் போடுவாரு. ஸோ அவருக்கே அதை இன்ஃபேக்ட் கொடுக்கணும், கொடுத்து அவரை போலிங் போட வைக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய போலிங் போடு அப்படின்னு சொல்லி. அதனால வந்து சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக இவர் ரியான் பராக் வந்து போலிங் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. பட் 5 பவுலர்ஸோட விளையாடுறாங்க இந்தியா. தட் இஸ் நாட் அ குட் சைன். ஏன்னா யாராவது ஒரு பவுலருக்கு பேட் டைம் வந்துச்சுனாக்க போட்டு கலாபரம் அடிச்சிடுவாங்க. அந்த சமயத்துல வந்து 6th பவுலர் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அதனால 5 bowlers are always dangerous. ஓகே. அண்ட் அதுலயும் குறிப்பா ஆனா 5th bowler யாரா அபிஷேக் சர்மா 5th bowler மாதிரி கன்சிடர் பண்ணிருக்காங்க சொல்லலாம். ஏன்னா 3 ஓவர் போட்டிருக்காரு அவரு. அபிஷேக் சர்மா 3 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்திருக்காரு. சோ இந்த எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அவர் வந்து அபிஷேக் சர்மா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் bowler. சோ அதனால he will be more economical than right arm off spin bowler like Riyan Parag or Washington Sundar. So அதனால அபிஷேக் சர்மா வந்து இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு. நல்ல ரெகுலரா போடணும். அதாவது சும்மா சாதாரண ஐ எக்ஸ்பெக்ட் தி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் டு போல் அட்லீஸ்ட் 2-3 hours per day bowling. அப்பதான் வந்து அந்த லைன் அண்ட் லெங்த் கரெக்டா வரும். ஓகே, இல்லைனாக்க வந்து சும்மா அப்போ அக்கேஷனலா வந்து போட்டாக்க ஒரு ஓவர்ல 20 ரன் கொடுப்பாங்க. That is not correct. Okay sir. And next வந்து ரவி பிஷ்னாய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. செகண்ட் மேட்ச்ல என்ன 2 வைட்டல் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் 4 ஓவர்ல 11 ரன் தான் கொடுத்திருந்தாரு. அண்ட் அவரும் என்ன ரொம்ப டைட் பண்ணி போட்டது நம்மளால பார்க்க முடியுது. சோ இவரோட அந்த ஒரு பாக்குறீங்க? இவரை வந்து ரீட் பண்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. இத்தனைக்கும் அவருக்கு வந்து லெக் பிரேக் கிடையாது. He bowls only googly. Okay. ஸோ இட்ஸ் ஈஸி டு ப்ரெடிக்டபிள் போலர் ஆயிடுவார். ஏன்னாக்க கூகுளி தான் போடுறாரு, வேற எதுவும் போடுறதில்லை. பட் ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் பேட்ஸ்மேன் வந்து அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் கிடையாது, அவ்வளோ ரீட் பண்ற அளவுக்கு. அதனால அவங்க வந்து சரியா விளையாடுவார். ஓகே சார். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் இந்தியா என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ்ல இருந்து அடுத்த இந்த சீரிஸ் வின் பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அவங்க வந்து இந்தியா வந்து 6th bowler வச்சுக்கணும். இப்ப இன்னைக்கு மேட்ச் விளையாடுறதுல முகேஷ் குமார், தென் ஆவிஷ் கான், 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அண்ட் அடுத்தது வந்து வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய் அண்ட் நம்ம அபிஷேக் சர்மா. அந்த 5 bowler விளையாடுறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். தே நீட் 6th bowler and that 6th bowler has to be a fast bowler. Okay. ஸோ அதனால வந்து they cannot take the risk. ஏன்னா ஒரு bowlerக்கு அன்னைக்கு ஆஃப் டே வந்துச்சோ இல்லைன்னா இன்ஜுரி வந்துச்சோ அப்புறம் ரொம்ப மோசமாயிடும் சிச்சுவேஷன். ஓகே, தேங்க்யூ. அதனால வந்து
அந்த ஒரு 6th bowler விளையாடணும். தட் இஸ் ஒன் திங் ஐ சேஞ்ச். ஐ மீன் அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அதை அங்கே. அடுத்தது வந்து இதே பேட்டிங் ஆர்டர் தான் நெக்ஸ்ட் மேட்சும் விளையாடும். ஐ எம் வண்டரிங் வெதர் சுப்மன் கில் நம்பர் 3 விளையாடலாமான்னு நினைக்கிறேன். ஓகே, ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டு சுப்மன் கில். ஆமா, அப்படி இல்லைனாக்க இன்னொரு சாய் சுதர்ஷன் யாராவது ஓபன் பண்ண சொல்லிட்டு சுப்மன் கில் இறங்கி விளையாடலாம் தோணுது. ஓகே, அது அண்ட் எல்லாருமே போலிங் போட்டு ட்ரை பண்ணணும். பேட்ஸ்மேன்ல வந்து போலிங் போடக்கூடிய ஆள் எல்லாருமே போலிங் போடணும். போட்டு 1 or 2 overs இந்த மேட்ச் இந்த மாதிரி டீமோட தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ராங் டீமோட பண்ணாக்க மேட்ச் கை விட்டு போயிடும். ஓகே, ஓகே. ஸோ அதனால வந்து இந்த என்னென்ன ரிசர்ச் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பயே பண்ணிடணும். ஓகே, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.